அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைய பதிவு ரேகி சிகிச்சை அப்படின்னா என்ன, அதில் ஆச்சரியமூட்டும் நன்மைகள் என்னென்ன இருக்குது, மன அழுத்தத்தை நொடியில் போகக்கூடிய ரேக்கிங் ஹீலிங் எப்படி செய்யப்படுது, பிரபஞ்ச ஆற்றலின் ரகசியம், இதை பற்றி பார்க்க போகிறோம். நாம் ரேக்கி சிகிச்சை மட்டும் இல்லாமல் மாற்றுமுறை மருத்துவத்தில் 23 சிகிச்சைகளை இந்த ரேகி சிகிச்சை கூட சேர்த்தி தான் நாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ரேகி என்பது பிரபஞ்ச ஆற்றல், ஜப்பான் நாட்டில் உருவான ஒரு இயற்கை மருத்துவ முறை. ரே அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சம், கி என்பது உயிராற்றல். இந்த பிரபஞ்சத்தை உயிராற்றலுடன் சேர்த்து சிகிச்சை செய்வது மருந்தே இல்லாத மருத்துவம், இப்படி மருத்துவரே இல்லாத மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த சொல்லலாம். இது தொடுதல் சிகிச்சை மற்றும் டிஸ்டன்ஸ் ஹீலிங் என்று சொல்லக்கூடிய தொலைதூர சிகிச்சைக்கு மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. உடலின் ஆற்றல் மையங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரங்களை கையில் தொடுவதன் மூலமும் சமநிலைப்படுத்த முடியும். ரெண்டாவதாக ரேகி சிகிச்சையில் முக்கியமான நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மன அழுத்த குறைபாடை சரி செய்கிறது. இது நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி கடுமையான மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றும் பதட்டம், இதையெல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை இதற்கு பிரபஞ்ச சிகிச்சை என்பதனால் இயற்கையாகவே இதுக்கு இருக்கிறது. ஆழ்ந்த தூக்கம், தூக்கமின்மை பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த ரேகி சிகிச்சையானது ஒரு சிறந்த தீர்வு. இது உடலை தளர்த்தி நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இது வலி நிவாரணியாகவும் செயல்படுகிறது. நாள்பட்ட உடல் வலி, தலைவலி மற்றும் தசைப்பிடிப்புகளை குணப்படுத்தி நம்முடைய உடம்பை தளர்வாக வைத்துக் கொள்வதற்கு பயன்படுகிறது. மன அழுத்தம் மற்றும் எதிர்மறை எண்ணங்களை நீக்கக்கூடிய தன்மையில் இந்த ரேகி மிகவும் அற்புதமான வேலை செய்கிறது. மனதில் தேங்கி இருக்கக்கூடிய கோபம், கவலை போன்ற எதிர்மறை ஆற்றல்கள், நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கி நேர்மறை எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை நமக்குள்ள புகுத்தக்கூடிய தன்மை இது இயல்பாகவே இதுக்கு இருக்கு. உடல் நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய தன்மை இதுக்கு அதிகம். உடலின் இரத்த ஓட்டத்தை சீராக்கி தேவையற்ற நச்சுக்களை, டாக்ஸினை வெளியேற்ற இது உதவுது. இதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. உள் மன அமைதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவல் குரோத்னஸ், விழிப்புணர்வு ஏற்படுத்தி மனதுக்குள் ஒரு ஆழமான அமைதியையும் தெளிவையும் கொடுக்கிறது. இது எந்தவித மருந்துகளும் இல்லாமல் இயற்கையான முறையில் எல்லா வயதினருக்கும் முற்றிலும் பாதுகாப்பானத ஒரு அற்புதமான ஒரு மாற்று முறை மருத்துவ முறை. ரேகி என்பது வழக்கமான மருத்துவ சிகிச்சைக்கு ஒரு சிறந்த துணையாக, ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி தெரபி அப்படின்னு கேட்டோம் இதை சொல்லலாம். செயலுக்கான அழைப்பு. இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமாக பிடித்திருக்கும். இந்த ரேகி கற்றுக் கொடுப்பதும் கற்றுக்கொள்வதும் இயற்கை பிரபஞ்சத்தோடு நாம் ஒன்றிணைவதற்கு ஒரு நேர்மறையான சிந்தனையுடன் ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு வர்றது அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த ரேகிக்கு மந்திர தந்திர எந்திர சாஸ்திரங்கள் மிகவும் பயன்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் பிற மருத்துவ சிகிச்சைகளையும் இதனுடன் சேர்த்து செய்யும் பொழுது ரேகி 100% நிச்சயமாக செயல்படும். நாம் இந்த ரேகி சிகிச்சையை நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் செஞ்சுட்டு வரோம். இது மட்டும் இல்லாமல் இந்த ரேகியினுடைய துணைப்பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ளிமெண்ட்ரி டூல்ஸ் பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் அப்படின்னு பேர் அதுக்கு. இவைகளெல்லாம் நம்ம ஆயிரக்கணக்கான பேர் கொடுத்து நிறைய பேர் தங்களுடைய ரேகி சிகிச்சை கற்றுக்கொள்வதாக இருக்கட்டும், அல்லது கற்றுக் கொடுப்பதாக இருக்கட்டும், அல்லது சிகிச்சை பெறுவதாக இருக்கட்டும், சிகிச்சை கொடுப்பதாக இருக்கட்டும், இவை எல்லாத்துக்குமே நாம் துணை செஞ்சிட்ருக்கிறோம். நாம் ரேகியில் கிட்டத்தட்ட 15 வருட சிகிச்சை நாம் இயற்கை மருத்துவ முறையாக நாம் செஞ்சுட்டு வரோம். இது மட்டும் இல்லாமல் 20 வருட ரேகி அனுபவம் நம்மிடம் இருக்கிறது. நாம் இதை சாதாரணமாக எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில், எல்லா வயதினரும் எல்லோரும் புரிந்து தாங்கள் குணமடைந்து மற்றவர்களையும் குணப்படுத்த முடியும் என்ற அளவிற்கு அவர்களை நாம் பயிற்சி கொடுக்கிறோம். இது
நாம் நீண்ட நாட்களாக இந்த பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாலும் இப்போ சிறப்பு பயிற்சிகள் வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் திங்ஸ் அப்படின்றது துணை பொருட்கள் நிறைய பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.